Today's topic of discussion principles and use of serological test. Serological testோட principles and uses என்னன்னு பார்க்க போகிறோம். Serological tests work on the principles of antigen antibody reaction. இது வந்து எந்த principle கீழே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா antigen antibody reaction to detect specific antibodies or antigen in a patient blood serum. பேஷண்ட்டோட பிளட் சீரத்துலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுவாங்க. தீஸ் டெஸ்ட் ப்ரொவைட் வேல்யூபிள் இன்சைட்ஸ் இன்டு கரண்ட் ஆர் பாஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் என்ன சொல்லுது? கரண்ட் அண்டு பாஸ்ட் இன்ஃபெக்ஷன், பேஷண்ட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இல்லை பாஸ்ட்டாக வந்து என்னென்ன இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க, அவங்களோட இம்யூன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அண்டு வேரியஸ் கண்டிஷன், இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்டிஜன்ஸ் ஆர் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். ஆன்டிஜன்கிறது வந்து வெளியிலேருந்து பாடிக்குள்ளே வருது. லைக் ப்ரோட்டீன் ஃப்ரம் வைரஸ், பாக்டீரியா, பேராசைட் that enter the body and trigger an immune system. This one antigen வந்து வெளியிலேருந்து வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்கும். The immune system produce specific antibodies designed to target and neutralize this particular antigen. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்? ஒரு ஸ்பெசிபிக் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு ப்ரோட்டீனை அது வந்து என்ன பண்ணுது? நியூட்ரலைஸ், டார்கெட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடும் இந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை. In a laboratory setting, a patient blood sample is mixed with a known antigen or antibody in a controlled environment. நம்ம ஆன்டிஜன் பார்க்கணுன்னா ஆப்போசிட் ஆன்டிபாடி வந்து அவுட் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும். ஆன்டிபாடி பார்க்கணுன்னா ஆன்டிஜன் அவுட் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இஃப் த corresponding antigen or antibodies are present in the sample, they will bind to the introduced agent forming a detectable complex. Various technique use பண்ணுறாங்க. Visible clumping, agglutination based on the color change, ELISA technique, fluorescence, immunofluorescence assay by identifying the type of antibody present. Example, IgM indicate a IgM antibody present ஆயிருந்ததுன்னா ரீசன்ட் ஆர் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன். அதுவே வந்து IgG ஆன்டிபாடி ப்ரெசண்ட் ஆயிருந்ததுன்னா அவங்க வந்து பாஸ்ட் இன்ஃபெக்ஷன், ப்ரீவியஸாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பை யூஸிங் திஸ் ஒன், ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் கேன் இன்டர்பிரட் த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் or patient immune status. So based on their IgM or IgG antibody, healthcare provider வந்து அவங்க பேஷண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. யூசஸ் ஆஃப் serological test. First one is diagnosing infectious disease, identifying antibody to a wide range of pathogen, especially those that are difficult to culture in a lab. ஸோ சம் பேத்தோஜனை வந்து நம்ம கல்ச்சர் பண்ண முடியாது லேபில், அதெல்லாம் வந்து இந்த டெக்னிக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பேத்தோஜன் சொல்லி பார்த்தா HIV, ஹெப்படைட்டிஸ் A, B, C, சிஃபிலிஸ், மீசல், ருபலா, சிக்கன் பாக்ஸ், லைம் டிசீஸ் அண்டு ப்ரூசலோசிஸ். தென் அசஸிங் இம்யூனிட்டி அண்டு வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ், அவங்களோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அதுவும் தெரிஞ்சுக்க முடியும். டிட்டர்மைனிங் இஃப் எ பர்சன் ஹேஸ் டெவலப்டு சஃபிஷியன்ட் ப்ரொடக்டிவ் ஆன்டிபாடிஸ் ஆஃப்டர் அன் இன்ஃபெக்ஷன் ஆர் வேக்சினேஷன். எக்ஸாம்பிள், ருபலா ஆர் ஹெப்படைட்டிஸ் B. So by using this method, diagnosing autoimmune disorder also, detecting abnormal antibodies that mistakenly target and attack the body's own healthy tissue, which is useful for diagnosing condition like lupus and rheumatoid arthritis. So autoimmune disease, அதாவது systemic lupus erythematosus and rheumatoid arthritis, இது மாதிரியான disease condition also இந்த மெத்தடில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Then blood typing and transfusion medicine, performing blood typing and cross matching ensure compatibility between donor and recipient blood before transfusion and organ transplant, preventing adverse reaction. ஸோ இது மூலமாக வந்து blood typing and transfusion, டோனர் ரெசிபியண்ட்டுக்கு மேட்ச் ஆகுமா ஆகாதா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். தென்
epidemiological studies and disease surveillance, tracking the spread. epidemiology எப்படி அந்த disease வந்து spread ஆனது அதை வந்து track பண்ண முடியும். prevalence of disease within a population to inform public health strategies and monitor that effectiveness of intervention. Finally, this method used in forensic science, analyzing body fluid, blood, semen, saliva found at a crime scene to help in criminal investigation and DNA analysis. So, antigen antibody, the serological reaction. Finally, they will take the person blood, semen or saliva. அதை வச்சு crime sceneல வந்து யார் வந்து கிரிமினல்ங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் பிரின்சிபல்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் சீராலஜிக்கல் டெஸ்ட். Thanks for watching.